ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் புனிதாஸ் ரெசிபீஸ். இந்த வீடியோவில் கேரளா ஸ்டைல் ஃபிஷ் கறியும் ஃபிஷ் ஃப்ரையும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இன்றைக்கி இந்த மீன் குழம்ப கொடம்புளி வச்சு செய்ய போகிறோங்க. கேரளாவில் இந்த கொடம்புளி வச்சு தான் செய்வாங்க, அதனால தான் மீன் குழம்புக்கு அவ்வளோ டேஸ்ட்டு. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி மண் சட்டியில் செய்ய போகிறேன். மீன் குழம்பு மண் சட்டியில் வச்சு செஞ்சாவே அதனோட டேஸ்ட்டே தனி. இப்போது எப்படி செய்யணும்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இந்த மீன் வந்து தேங்காய் பாறை மீன். இதில் முள்ளெல்லாம் ஜாஸ்தி இருக்காது, தலையில் கூடயும் ஃப்ளெஷ் இருக்கும், வேஸ்டேஜே இருக்காது. நான் இன்றைக்கி மீன் குழம்பு தான் நிறையா செய்ய போகிறேன். டேஸ்ட்டுக்காக மட்டும்தான் ஒரு 4-5 பீஸ் மட்டும் ஃப்ரை பண்ண போகிறேங்க. இப்போ ஃபிஷ்ஷை மோர், உப்பு, மஞ்சத்தூள்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். இது நல்ல ஃப்ரெஷ் மீன், அதனால் எந்த ஸ்மெல்லும் இல்லை. எப்போவுமே நம்ம தலையை வந்து கிரேவியில் போட்டுக்கலாங்க. ஒரு சிலர் வந்து தலையை வேண்டான்னு சொல்லி விட்டுட்டு வந்துடுவாங்க. தலையில் தான் அவ்வளோ சத்து இருக்குது, ஒமேகா 3 இருக்குது, கண்ணுக்கு தேவையான அத்தனையுமே நமக்கு மீனோட தலையில் இருக்குது. அதனால் நம்ம வேஸ்ட் பண்ணாமல் குழம்புல சேர்த்துட்டா நமக்கு அத்தனை சத்தும் அந்த குழம்புல இறங்கிடும். நம்ம வந்து சாப்பிட்றப்ப நமக்கு சத்து உடம்புல ஏறும். இப்போது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இதுதாங்க கொடம்புளி. இந்த மாதிரி தான் இருக்கும். இது எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ்லேயும் கிடைக்கும். நம்ம இதை வந்து ஊற வச்சுட்டு தண்ணி ஊற்றக்கூடாது. இதில் நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கணும். ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். ஊறின பிற்பாடு நம்ம கிரேவிலாம் ஆன பிற்பாடு கிரேவியில் இந்த புளியை மட்டும் சேர்த்துணுங்க. இப்போ பாருங்கள், நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கலாம். இப்போ நல்லா வாஷ் பண்ணியாச்சு. கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். அதுக்குள்ளார நம்ம ஃப்ரைக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். உப்பு, தேவையான அளவுக்கு மிளகாத்தூள், கொஞ்சம் பெப்பர் பவுடர், கொஞ்சமாக இஞ்சி பூண்டு, ஒரு 5 பீஸ் தான் எடுத்துகிட்ருக்கேன். கஸ்தூரி மேத்தியும் இது கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி தூள் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸை பிழிஞ்சு விட்டுக்கலாம். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், 1 டேபிள் ஸ்பூன் மைதா, இது ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபிஷ்ஷை அது மேலேயே வச்சு நல்லா தடவிக்கலாங்க. இப்போ நல்லா ஒட்டி இருக்கும். கொஞ்சமாக லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு இந்த மாதிரி நல்லா தடவி வச்சிடலாம். இது ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் கூட ஊறட்டும். இது ஒரு பாக்ஸில் போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். நம்ம தேவைங்கிறப்ப எடுத்து பொரிச்சிக்கலாங்க. இப்போ ஒரு வாணலியை அடுப்பில் வச்சுட்டு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், கூடவே 150 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம், கூடவே 25 கிராம் பூண்டு, இதை எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிட்டு நம்ம தேவையான அளவுக்கு, நான் எப்பயுமே வறுத்து அரைக்கிறதுல கறிவேப்பிலை நிறையா சேர்த்துவேன், ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துட்ருக்கேன். இது கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். மிளகு 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். இது கூட சீரகத்தூளும் அரை டீஸ்பூன் சேர்த்துட்ருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள். நமக்கு காரம் தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் எடுத்துகிட்ருக்கேன். நீங்கள் காரம் ஜாஸ்தியாக வேணும்னா ஜாஸ்தியாக போட்டுக்கலாம், கம்மியாக வேணும்னு நினைக்கிறவங்க கம்மியாக போட்டுக்கலாம். இதில் ஒரு 100 கிராம் அளவுக்கு தக்காளி, இதையெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கணுங்க. வதக்கிட்டு ஆற வச்சு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அடுப்பில் மண் சட்டியை வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெயில் தான் செய்ய போகிறேன், அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். 1/4 கப்புக்கும் மேலேயே எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக விட்டால் மீன் குழம்பு நல்லாயிருக்கும். 1/4 டீஸ்பூன் வந்து வெந்தயம், கடுகு 1/4 டீஸ்பூன், வெங்காயம், பெரிய வெங்காயம் சின்னதாக 1 கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துட்டு நாம் இப்போ அரைச்சி வச்ச விழுதை சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்த்த வேண்டாம், கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இது கூட மஞ்சள் தூள் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இது வந்து கெட்டியாக இருக்குது, இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு. எப்போவுமே நம்ம மண் பாத்திரத்தில் செய்கிறப்ப நம்ம மண் பாத்திரத்தை வைக்கிறப்பயே நம்ம கூடையே எண்ணெயோ இல்லை வேறு என்ன பொருள் சேர்த்துறோமோ அதை சேர்த்துக்கணும், இல்லைன்னா வெடிச்சிரும்னா கிராக் ஆகிடும். இப்போ இது கூட நல்லா கெட்டியான தேங்காய் பால் 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க. இந்த கிரேவி வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் பால் சேர்த்துறதுனால டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க.
இப்போ பாருங்க நல்லா குடம்புளி ஊறிடுச்சு. கிரேவியும் இப்போ கெட்டியாயிருச்சு. இது கூட நாம குடம்புளியை சேர்த்துக்கலாம். குடம்புளி ஊற ஊற நல்ல புளிப்புத்தன்மை குழம்புக்கு கிடைக்கும். இப்போ குடம்புளி சேர்த்து ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. கிரேவி கெட்டியாயிருச்சு. உப்பு காரம்லாம் எல்லாமே கரெக்டாக இருக்கு. இப்போ மீன் சேர்த்துக்கலாங்க. இந்த மீன் கொஞ்சம் நல்ல கெட்டியாக இருக்கும். அதனால் இதை ஒரு 5 நிமிஷம் நாம் மூடி போட்டு சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக விடணும். மற்ற மீன்லாம் நம்ம போட்டாவே அப்படியே ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டாவே போதும், வெந்துடும். இது ஒரு 5 நிமிஷம் வேக வைக்கணுங்க. நல்ல ஃப்ரெஷ்ஷான மீன், நல்லா கெட்டியாக இருந்தது. இப்போ நம்ம இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி கறிவேப்பிலை தூவிட்டு நம்ம இப்போ ரெடி ஆகிடுச்சு, இறக்கிக்கலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி 5 நிமிஷம் ஆகுது. இன்னும் பாருங்கள் பபிள்ஸ் வந்துட்டுருக்கு. எப்பயுமே மண் சட்டியில் சூடு ஏறுறதும் கொஞ்சம் கஷ்டம், சூடு இறங்குறதும் கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் நம்ம கொஞ்சம் முன்னாடியே கூடயும் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சூப்பராக நமக்கு மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எப்படி இருக்குது, சூப்பராக இருக்குது இல்லைங்களா? நல்லா கமகமன்னு சூப்பரான ஸ்மெல்லு. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் செய்யுங்க. இப்போது நம்ம சாதத்தோட மீன் குழம்பு சேர்த்து சாப்பிட்டு பார்க்கலாம். ரொம்பவே அருமையாக இருக்குங்க. கமகமன்னு இருக்குது ஸ்மெல்லு, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது. இது கூட நம்ம ஃபிஷ் ஃப்ரையும் பரிமாறி வச்சுருக்கு. கிரேவியை கொஞ்சமாக ஊற்றி பசஞ்சாவே போதுங்க. நல்லா திக்கு டேஸ்ட் இது. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே அளவுகளை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் ஃபிஷ் உள்ள நல்ல ஃப்ளஷ் எப்படி வெந்திருக்கு. இதில் முள்ளே இருக்காதுங்க, ஃப்ளஷியாக இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.